இந்த உலகத்தில் என்ன வேணால் மாறலாம். சோகம், கோவம், வருத்தம், பசி, ஏன் சாதி மதம் கூட. ஆனால் எந்த காலத்திலும் மாறாத சாகாத ஒரே விஷயம் காதல். இவன் யாருன்னு தானே பார்க்குறீங்க. இந்த கதையோட ஹீரோவும் இல்லை, காமெடியனும் இல்லை. இது ஒரு வகையான பிறவி தான். நானும் எவ்வளோ ஆளுங்களை பார்த்துருக்கேன். ஆனால் இவன் சபா. இங்கே பாருங்களேன், கதைக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கான். சரி, உங்களுக்கு கதையே தெரியாதுல்ல. அன்னைக்கே சொன்னாங்க இவங்கிட்டலாம் போவாதன்னு. நான் தான் என் வாயாலேயே கேட்டேன். புதுசாக ஏதாச்சும் எழுதுறியா? கதையா? ஆ, எதுவும் இல்லை. சரி, ஓகே. உங்களுக்கு நான் யாருன்னு சொல்லவா? பிகாஸ் இவனை பற்றி சொல்ல பெருசாக ஒன்றும் இல்லைங்க. நான் தான் யாழ். எல்லார் வாழ்க்கையிலும் வர கண்ணுக்கு தெரியாத ஒரு இசை மாதிரி, மாய குரல்னு கூட சொல்லலாம். சும்மா இருந்து ரொம்ப போர் அடிக்குதுல்ல, அதான் சின்னதாக ஒரு மியூசிக் போடலான்னு இங்கே வந்தேன். எல்லாரும் என்னென்னவோ கேட்குறாங்க. அப்படி நான் உன்கிட்ட என்ன கேட்டுட்டேன்? என் உணர்வை புரிஞ்சுக்கிற. இந்த நேரத்தில் எங்கே போகிறான்? ஓ, அம்மாவா? சரி. நான் பார்த்த உலகத்தில் ஒரு உண்மைனா அது இவங்க அம்மா மட்டும்தாங்க. அதுவும் ஒரு வித காரணம்னு சொல்லலாம் நான் இங்கே வந்ததுக்கு. அவங்க அம்மாவுக்கும் இங்கே இருக்கணும்னு ஆசை தான். ஆனால் எங்களுக்கு ஒரு லீடர் தேவைப்பட்டுச்சு. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணுறான்ல.
காதல். இருள் சூழ்ந்த சிங்க குகைக்குள்ள ஒரு மான்குட்டி மாட்டிக்கிட்டா அதோட தவிப்பு எப்படி இருக்கும், அப்படிதான் என்னோட வாழ்க்கையும். சில நேரங்களில் நம்ம இதயம் உடையறதுக்கு காரணமே நம்மளோட எதிர்பார்ப்புகள் தான். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே, வாழ்க்கை உன் எதிர்பார்ப்புக்கு எதிராக இருக்கும்னு. என்ன இப்பயும் நீ திருந்த மாட்டியா? அம்மா, எனக்கு ஒன்று பார்க்கணும். என்னால் இனி முடியாதும்மா. அதான் உன்னை தேடி வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் எடுக்கிற முடிவு சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து எனக்குன்னு எதுவும் இல்லை. ஆனால் ஒரு குரல் எனக்கு கேட்குது. அது என்னை சுற்றி கேட்குதா இல்லை எனக்குள்ளே கேட்குதான்னு எனக்கு தெரியல. இந்த உலகத்தில் எல்லா விஷயத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. எனக்கு இது ரொம்ப புதுசாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அதை இப்போ நான் உணர்றேன். என் லைஃப் எனக்காக மட்டும் வாழ போகிறேன், சந்தோஷமாக. நீங்கள்